ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தவசி ஹெர்பலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, சோப்புக்கு வேர்த்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? சோப்புக்கு வேர்க்குமா அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இது ரொம்ப புதுசு தான். சோப்பு செய்கிறவங்களுக்கு தெரியும் சோப்புக்கு வேர்க்குன்றது. அது என்னென்னா, குளிர்காலத்துலேயும் சரி, மழை காலத்துலேயும் சரி, காற்றுல ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சோப்பு நம்ம செய்கிறப்ப கிளிசரின் நேச்சுரல் கிளிசரின் சோப்பில் இருக்கத்தான் செய்யும். அது காற்றுல உள்ள ஈரப்பதத்தோட ரியாக்ட் ஆகிறப்ப சோப்புக்கு வேர்க்கும். அது எப்படி இருக்கும்னா, பார்க்குறதுக்கு புல் மேலே பனித்துளிகள் எப்படி நீர் அப்படியே ட்ராப்பாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம சோப்புலையும் பார்க்கலாம். இப்படி சோப்புக்கு வேர்த்துச்சுன்னா அந்த சோப்பை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கும். தாராளமாக பயன்படுத்தலாம். நம்மளுக்கு எப்படி வேர்க்குதோ, ஸ்கின்ல வேர்க்குதோ அதே மாதிரி சோப்புக்கும், சோப்பில் இருக்க ஒன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் கிளிசரின். கிளிசரின் நம்ம கோல்ட் ப்ராசஸ்லேயும் வரும், மெல்ட் அண்ட் போர்லேயும் வரும். மெல்ட் அண்ட் போரில் நம்ம நார்மலாக கிளிசரின் பேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் கோல்ட் ப்ராசஸ்லேயுமே நார்மலாக நம்ம செய்கிறப்ப சோப்பில் நேச்சுரல் கிளிசரின் ஃபார்ம் ஆக தான் செய்யும். ஸோ சோப்பில் கிளிசரின் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு ஃபார்ம் இதில் இருக்கத்தான் செய்யும். அந்த கிளிசரின் காற்றுல இருக்க மாய்ஸ்சரோட ரியாக்ட் ஆகிறப்ப சோப்புக்கு வேர்க்கிறது சகஜம்தான். இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர் எடுத்து நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சிட்டு அதை உடனே கவர் போட்டு வச்சுக்கிறலாம். அப்படி இல்லாட்டினா குழாயில் நல்லா ஒரு கழுவிட்டு லைட்டாக காய வச்சுட்டு நல்லா ஒரு வெள்ளை துணியை வச்சு துடைச்சிட்டு ஒரு ஏர் டைடான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சோப்புக்கு ஸ்வெட்டிங் ஆகாது. அதே போல் திரும்பி சோப்பை சில் பிளேஸில் வைக்காமல் கொஞ்சம் ஓரளவு வார்மாக இருக்கிற பிளேஸில் வச்சுக்கோங்க. சோப்பை எப்போவுமே செஞ்ச உடனே ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வெட்டிங்கை நம்ம தவிர்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.